விருதுநகர் மாவட்டத்தில் ஆரவாரமாக ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொள்ள வந்த திமுக அமைச்சர் சாத்தூர் ராமச்சந்திரன் பெண் ஒருவர் கேட்ட கேள்விகளுக்கு பதில் சொல்ல முடியாமல் அரக்க பறக்க ஓட்டம் பிடித்தார். பாலவநத்தம் ஊராட்சியில் சாத்தூர் ராமச்சந்திரன் தலைமையில் திமுகவினர் நடத்திய ஆர்ப்பாட்டத்திற்கு கிராம சபை கூட்டம் என சொல்லி மக்களை அழைத்து வந்ததாக தெரிகிறது. கிராம சபை கூட்டம் என சொல்லிவிட்டு ஆர்ப்பாட்டம் நடத்தியதால் ஆத்திரமடைந்த பெண் அது குறித்து அமைச்சரிடம் அடுக்கடுக்காக கேள்விகளை எழுப்பினார். கேள்விகளுக்கு பதில் சொல்ல முடியாமல் திணறிய அமைச்சர் ஆர்ப்பாட்டத்தை பாதியிலேயே முடித்துக்கொண்டு விட்டால் போதும் என ஓட்டம் பிடித்தார். திமுகவினர் நடத்தும் நாடகங்களை மக்கள் ரசிக்கவில்லை என்பதை இச்சம்பவம் உணர்த்தியுள்ளது. கிராம சபை கூட்டத்தை ஏன் ஆர்ப்பாட்டமா மாத்துறீங்க? கிராம சபை அந்த இடத்துல மக்களை நீங்க கூட்டிட்டு கூடாது. கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டை அருகே நடைபெற்ற கிராம சபை கூட்டத்தில் ஊராட்சி அதிகாரிகளை முற்றுகையிட்டு கிராம மக்கள் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். உளுந்தூர்பேட்டை அருகே செங்குறிச்சி கிராமத்தில் நடைபெற்ற கிராம சபை கூட்டத்தில் ஊராட்சி நிர்வாகத்தின் மூலம் நடைபெற்ற திட்டப்பணிகளின் வரவு செலவு கணக்கு குறித்து விவாதிக்கப்பட்டது. இதில் கடந்த 5 மாதத்தில் எந்த ஆவணமும் இன்றி 50 லட்சம் ரூபாய்க்கு மேல் வளர்ச்சிப் பணிகள் மேற்கொள்ளப்பட்டதாக திமுகவை சேர்ந்த ஊராட்சி மன்ற தலைவர் கணக்கு காட்டியுள்ளார். இதுகுறித்து பொதுமக்கள் விளக்கம் கேட்டபோது ஊராட்சி மன்ற தலைவரும் அதிகாரிகளும் மௌனம் காத்தனர். இதனால் ஆத்திரமடைந்த பொதுமக்கள் கடும் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். உள்ளாட்சியில் நல்லாட்சி என விளம்பரம் செய்யும் ஸ்டாலின் அரசு உள்ளாட்சியில் ஊழல் ஆட்சியாக செயல்படுகிறது என பொதுமக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். கோவை மாவட்டம் வால்பாறையில் கடந்த மாதம் மத்திய அரசால் அறிவிக்கப்பட்ட பல்லுயிர் பாதுகாப்பு சுற்றுச்சூழல் உணர்திறன் சட்டத்தை முழுமையாக ரத்து செய்ய வலியுறுத்தி ஒருநாள் வேலைநிறுத்த போராட்டம் நடைபெற்றது. இந்த கோரிக்கையை வலியுறுத்தி வியாபாரிகள் சங்கம் சார்பாக கடையடைப்பு நடத்தப்பட்ட நிலையில் வால்பாறை தொழிற்சங்கங்கள் சார்பாக சனிக்கிழமை ஒருநாள் அடையாள வேலைநிறுத்த போராட்டம் நடைபெற்றது. இதில் வால்பாறை தேயிலை தோட்ட தொழிற்சங்கங்கள், வியாபாரிகள் சங்கத்தினர், கார் ஓட்டுநர் மற்றும் உரிமையாளர்கள் சங்கத்தினர் கலந்து கொண்டனர்.